அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் காவல்துறை நண்பன் போலீஸ் பரிசோதகர் பிரதீப். நான் இந்த காணொலி பதிவினை இடுவதற்கான மிக முக்கியமான காரணம், எமது இந்த மலையக சொந்தங்கள் நிறைய பேர் ரொம்ப முக்கியமாக மலையக தோட்டப்புறத்தில் வேலை செய்கிற கொழுந்து பறிக்கிற தாய்மார்கள் நிறைய பேர் ஏமாந்த ஒரு முக்கியமான ஒரு விஷயத்தை சம்பந்தமாக தான் உங்களுக்கு எல்லாருக்கும் அது தெளிவுபடுத்துறதுக்காக சொல்கிறேன். அநேகமாக நிறைய பேர் உங்களுக்கு பெயர் தெரியாத அறிமுகமாகாத நபர்கள் சில நேரம் உங்களுக்கு தொலைபேசியில் அழைப்பெடுத்து உங்களுக்கு பணப்பரிசு விழுந்திருக்குது, உங்களுக்கு வெளிநாட்டிலேருந்து பெறுமதியான பரிசு பொருட்கள் கிடைச்சிருக்குது, இதனால் நீங்கள் இந்த பொருள் உங்களுக்கு கிடைக்கணும்னு சொன்னால் நீங்கள் உங்களோட அக்கௌண்ட் நம்பரை தாங்க, இல்லைண்டா உங்களோட அக்கௌண்ட்டில் எவ்வளோ காசு இருக்குது குறிப்பிட்ட ஒரு பேங்க் நம்பரை கூறியோ ஒரு குறிப்பிட்ட நிறுவனத்தின் பேரை சொல்லியோ உங்கள்கிட்ட நிறைய காசுகளை பறிக்கிறதுக்கான நிறைய ஏமாற்று வேலைகள் நடந்து கொண்டிருக்குது. அந்த வகையில் இந்த மாதிரியான சில விஷயங்கள் யாராவது ஒருத்தர் உங்கள்கிட்ட காசு போடுங்க, உங்களோட அக்கௌண்ட்டுக்கு காசு போடுங்க, உங்களுக்கு பணப்பரிசு வந்திருக்குன்னு கேட்டாலும் பக்கத்தில் இருக்கிற அருகில் இருக்கிற போலீஸ் நிலையத்துக்கு போய் இது சம்மந்தமாக அறிவிங்க. அப்படி அறிவிக்காமல் நீங்கள் உங்களோட பணத்தை போட்ட பிறகு இது பண்ணீங்கன்னு சொன்னால், முறைப்பாடு செய்தீங்கன்னு சொன்னால், இது சம்மந்தமான விசாரணைகள் அதிக அளவாக நாங்கள் எடுக்கும் பொழுது இது இறந்த நபர்களோட ஐடென்டி கார்டுகள் மூலமாக தான் அவங்க அநேகமாக இந்த தொலைபேசி இலக்கத்துக்குரிய பதிவை செய்திருக்கிறாங்க. எனவே அந்த மாதிரியான முறைப்பாட்டாளர்கள் நிறைய பேர் வந்திருக்கிறாங்க. எங்களுக்கு தகவலும் கிடைச்சிருக்குது. நிறைய பேர் இந்த மாதிரியான இடங்களில் ஏமாந்ததுக்கு பிறகு இது சம்மந்தமாக சொல்ல முடியாமல், வெளியிலையும் சொல்ல முடியாமல் வெட்கப்பட்டு கூனி குறுகி இருக்கிற நிறைய படித்தவர்களும் இது மாதிரி இருக்கிறாங்க. எனவே இந்த மாதிரியான தொலைபேசி இலக்கத்தில் ஏதோ ஒரு தொலைபேசி இலக்கத்தில் அழைப்பு எடுத்து உங்களுக்கு யாராவது ஒருவர் இப்படி உங்களுக்கு பணப்பரிசு விழுந்திருக்குது, உங்களுக்கு லட்சக்கணக்கு பெறுமதியான பொருட்கள் வந்துருக்கு, இந்த பொருளை நீங்கள் உங்களுக்கு கிடைக்கணும்னு சொன்னால் அக்கௌண்ட்டுக்கு காசு போட சொன்னாங்கன்னா ஒரு காலம் போடாங்க. என்ன காரணம்னு கேட்டால், 1 கோடி ரூபா, 2 கோடி ரூபா, 5 கோடி, 10 கோடி விழுகிற ஸ்வீப் டிக்கெட் கூட நம்ம 40 ரூபாய்க்கு தான் வாங்குகிறோம். எனவே மிக பெருமதியான பணப்பரிசுகள் கூட நம்ம அதிர்ஷ்டசாலிகளாக இருந்தால் நமக்கு கட்டாயம் கிடைக்கும். நீங்கள் பெரிய ஒரு அமௌண்ட் போட்டு உங்களுக்கு பணப்பரிசு கிடைக்கும்ன்றதெல்லாம் பொய்யான தகவல். இதனால் இந்த மாதிரியான தகவல்களை நீங்கள் நம்பி ஏமாறாதீங்கன்னு சொல்லி கேட்டுக்கொள்ளுங்கள்.